வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹெல்த்தியான மஞ்சள் பூசணிக்காய் சாதம் பண்ண போறோம். அதுவும் நிறைய மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சமா சாதம் போட்டு பண்ணலாம். எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் தாளிக்கிற சாமான்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமா வேர்க்கடலை, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுலேயே வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் கொஞ்சமா பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம துருவின பம்கின் அதாவது மஞ்சள் பூசணியை சேர்த்துட்டு கொஞ்சமா பட்டாணி சேர்த்துக்கலாம். கலர் நல்லா அழகா இருக்கும். பொடி அரைக்கிறதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், சோம்பு, தனியா விதைகள், அதுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வாசனை கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் பொன்னிறமா மாற வரைக்கும் வறுத்துட்டு இதுலேயே கொப்பரை, தேங்காய், எள்ளு சேர்த்துக்கோங்க. ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்துட்டு வறுப்பட்டதெல்லாம் நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதங்கின காய் கூட சாதம், நம்ம பொடிச்சு வச்ச பொடி, கொஞ்சமா லெமன் சேர்த்தீங்கன்னா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.